ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொள்ள பாடன்னா, ஆண்டவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். முதலாவது, பிதாவே இவர்களை மன்னியுங்கள். நீங்கள் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் படிச்சீங்கன்னா, அதில் அந்த ரோம சேவர்கள் அவரை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, முள்முடி சுட்டுறாங்க, இன்னும் எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துப்புறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த சிலுவையில் இருக்கும்போது தான் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவர் யாருன்னு தெரியல. ஏன்னா யூதர்களுக்கே தெரியல அவர் யாருன்ட்டு. அப்போ அவங்க ரோமர்கள் அவங்களுக்கு எப்படி தெரியும்? யூதர்களே இவன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறான்னு சொல்லி அவர் மேலே பழி போட்டு அவரை கொடுமைப்படுத்தி சிலுவையில் மரணிக்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களை மன்னியுங்கள் அப்படின்றார். எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. நம்மளை யாராவது சீன்னு சொன்னாலே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அவன் வீட்டை வாசப்படியே மிதிக்க மாட்டேன் அப்படின்றோம். எவ்வளோ பெரிய சாதாரண மனுஷன், நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு வைராக்கியமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் அவ்வளோ கொடுமை பண்ணி மரண தருவாயில் கடைசி நேரத்தில் கூட அவரை கிண்டல் பண்ணி சிரித்து கேலி பண்ணுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? இதே வார்த்தையை ஸ்தேவான் சொல்லுவார். ஸ்தேவான் 7வது அதிகாரத்தில் சொல்லுவார் லாஸ்ட்டில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் தெரியாமல் இந்த பாவத்தை இவர்கள் சுமத்தார்கள், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு ஸ்தேவான் ஐயாவும் சொல்வார். இதில் ஆண்டவர் சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும் சொல்கிறாரு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த பாவங்களை இவர் மேலே சுமத்தாதே, இவர்களை மன்னியுங்கன்னு சொல்கிறார். அது நம்ம உண்மையிலே தேவனு கூட இருந்து தேவ ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. அதை மன்னிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்களா அந்த மன்னிப்புன்றது பெரிய விஷயங்க. அந்த ஒரு மன்னிப்பில் தான் ஒருத்தனுடைய வாழ்வே அடங்கிது. இப்போ ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார் இல்லையா? அடிபட்டார், நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய நோய்கள் எல்லாத்தையும் அவர் தாங்கின்னு அவர் சிலுவையில் சுமந்தார் இல்லை? இப்போ அவர் நம்மளுக்காக அதை சுமக்கலைன்னு வச்சிங்களேன், நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்குமா? மன்னிக்கப்பட்டிருக்காது இல்லைங்களா? அவர் நம்ம பாவிகள் தெரிஞ்சும் நம்மளுக்காக பாவம் செஞ்சு நம்மளை குற்றப்படுத்தாமல் அவர் நம்ம பாவங்களை சுமந்து நம்மளுக்காக மரித்து நம்மளுக்காக உயிர்த்தார். அதில் அடிபட்டு உதப்படுறது அது ரொம்ப மோசமான ஒரு இதுங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இப்போ கூட நம்ம சிலுவையை ஏன் நோக்கி பார்க்குறோன்னா, எவ்வளோ 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 பாவிகள் சிலுவையில் மறிச்சிருப்பாங்க. ஏன்னா அது பாவத்தின் சின்னம். ரோமர்கள் அது ஏற்படுத்தினாங்க. அது பாவத்தின் சின்னம். ஆனால் தலையில் கிரீடம் சூடி விழாவில் குத்தப்பட்டு இறந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதே மாதிரி அவர் தலை மேலே யூதர்களின் அரசன் என்று எபிரேயத்திலும் அராமிக்கிலும் எபிரே அராமிக் லத்தீன் இது 3த்துலேயும் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் அது கொடுக்கப்படலை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டது. அதனால தான் நம்ம சிலுவையை நோக்கி பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால் நிறைய பேர் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அது சிலுவை அது பாவத்தின் சின்னம், அதில் அவர் இது பண்ணார். ஆனால் அவர் நம்மளுக்காக மரித்தார். அவர் உண்மைதான், நம்மளுக்காக தான் மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார், நம்மளுக்காக பாடுபட்டார், நம்மளுக்காக கொடுமையாக அடிபட்டார், உதப்பட்டார், எல்லாமே ஓகேங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? மோசே காலத்தில் யோவான் 3:14 சொல்கிறார், மோசே காலத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்படுவான், அதை நோக்கி பார்ப்பவர்கள் நிலைவாழ் பெறுவார்கள்ன்றார் இல்லையா? அப்போ அதை நோக்கி பார்க்க சொல்கிறார். அப்போ நம்ம நோக்கி பார்க்கணுன்னா எப்படி பார்ப்போம்? அவர் சிலுவையில் இருக்கும்போது தான் நோக்கி பார்ப்போம்.
அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு, ஓ நம்மளுக்காக இவர் அடிக்கப்பட்டார், 5 காயங்கள் கொண்டார், விழாவில் குத்தப்பட்டார், முட்கிடத்தில் குத்துனாங்க. அது குத்தி எப்படி ஒரு சாதாரண ஒரு குண்டூசி குத்துனாலே நம்மளால் தாங்க முடியல. அப்போ அவர் அவ்வளோ பெரிய அந்த முள் வந்து மண்டைக்குள்ளே குத்தி வருது, அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தோல் உரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை நிர்வாணமாக இது பண்ணாங்கன்னா கூட தெரியாது. ஏன்னா அவங்க அப்படி தான் கொடுமையாக இது பண்ணாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை நிர்வாணமாக தான் அவர் கொன்னுருப்பானுங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமானவங்க ரோமர்கள். அப்போது அவங்க சட்டம் அந்த மாதிரி. ஆனால் அந்த யூதர்கள் வந்து அவர் குருடனை பார்க்க வச்சார், செவுடனை கேட்க வச்சார், செத்தவனை உயிர்ப்பித்தார். இதெல்லாம் தெரிஞ்சும் அது அவங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? அப்போ அவங்க எவ்வளோ ஒரு கேவலமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு கூட ஒரு மேசியாவால் மட்டும்தான் இது செய்ய முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல பாருங்க, இல்லையா? அப்போது அப்பேற்பட்ட தேவன் அவர், அப்படி இறந்தவரை உயிர்ப்பிக்கிற தேவனர், அவரை ஏற்றுக்க அவங்க மறுக்கிறாங்க. அப்பேற்பட்ட தேவனை நம்ம பாவங்களுக்காக நம்மளை மன்னித்து, நம்மளுடைய காயங்களை சுமந்து, சாபங்களை சுமந்து, அவர் நோய்களை சுமந்து அவர் சிலுவையில் எல்லாத்துக்காகவும் ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவர் சிந்தி நம்ம பாவங்களுக்காக மீட்பு பழியை ஏற்றுக்கிட்ட, பாவ பழியை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து அந்த விடுதலையை வாங்கி கொடுத்தாரு. எப்போ ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு நம்மளுக்காக நம்மளை அடிமையாக்கினானோ, அந்த சர்ப்ப வடிவில் வந்து சாத்தான் நம்மளை அடிமையாக்கினானோ, அந்த பிரமாணத்தை, அந்த இதுவை கிழிச்சு போட்டார். அவர் சிலுவையில் மறித்து நம்மளுக்காக அதை கிழிச்சு போட்டு அவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு. நம்மளுடைய ஜென்ம எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நம்ம அவரை ஏற்றுக்கிறோம். அவர் கிறிஸ்துவை பிதாவை ஏற்றுக்கிறதும், அவர் அனுப்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கிறது தான் நித்திய ஜீவன் போட்டுக்குதுங்க. அப்போ இதை நம்ம ஏற்றுக்கினா மட்டும்தான் நம்மளால் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்பேற்பட்ட தேவன் வந்து சிலுவையில் மரண தருவாயில் கூட அந்த ரோமர்களை வந்து மன்னிக்கிறாரு பாருங்க. ஆனால் யூதர்களை மன்னிக்கிறாருல. ஏன்னா பிளாத்துக்கிட்ட சொல்லுவார், உம்மிடம் ஒப்படைத்தவர்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு. என்னை உம்மிடம் ஒப்படைத்தவர்களுக்கு ஐயோன்னுவார். பிளாத்துக்கிட்ட பேசும்போது சொல்லுவார். அப்போ ஏன்னா அவர், நான் விடுதலை உன்னை பண்ணிவிடுவேன், பரத்துலேருந்து உனக்கு வந்து உத்தரவு வரலைன்னா உன்னால் என்னை விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்கு ஐயோன்னு முன்னாடி சொல்லிட்டார். அதனால தான் இங்கே சிலுவையில் இருக்கும்போது, பிதாவை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்ய இவர்கள் மன்னியுங்கள் அப்படின்றார், இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பு இல்லை? நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கி அவர் நினச்சிருந்தா உலகத்தை ஒரு செகண்ட் அழிச்சிட்டு போயினே இருக்கலாம். நோவா காலத்தில் அழிச்சார், அந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி அழிச்சிட்டு போயிருக்கலாமே. அவரே வந்து எதுக்கு ரத்தம்லாம் சிந்தி, அடிபட்டு உதப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி அது எவ்வளோ பாடுகள் இல்லையா? ஸோ மன்னிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றதை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டுக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு ஒதுக்கி விலக்கி வாழ்ந்துன்னு இருக்காதீங்க. தயவுசெய்து மன்னிங்க. மன்னிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. வந்து சின்ன சின்ன கௌரவம் பார்க்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் சிலவங்க நிறைய பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க. எப்படியோ வந்து யூதாஸ் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுத்து அவனே விலகி போய் அவனே தூக்க மாட்டிட்டு செத்தான், அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் பேதுரு வந்து மறுதளிச்சா கூட அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவர் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லைங்களா? அப்போது நம்மளும் வந்து சிலவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம மன்னிச்சிடணும். மன்னித்து அவங்கள நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். புரியுதுங்களா? அதனால் நம்ம அந்த தவ காலத்தில், லெந்து நாட்களில் நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம மனசை வந்து திடப்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்க, பிறருக்கு உதவி செய்யணும். கோபத்தை நம்ம இருதயத்தில், வஞ்சனை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு விரோதமாக வாழ்கிறத நம்ம அகற்றிடுவாங்க. தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள மன்னிக்க பாருங்கள். தப்பே பண்ணியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க திருந்தலைன்னா அது ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. அது ஆண்டவர் தக்க நேரத்தில் வந்து, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து நியாயாதிபதி, பச்சாத்தாபம் இல்லாத.
அவர் எப்போ அது நியாயம் தீர்க்கிறாரோ அப்போ தீர்ப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மன்னிப்பு கிடைக்கிறவன் மனிதன், அதை மன்னிக்கிறவன் மாமனிதன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமேன்.